வணக்கம் மக்களே, அனைவருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். இன்னைக்கு 2026 பிறந்துருச்சு. 2025 நமக்கு டாட்டா குட் பை சொல்லிட்டு போயிடுச்சு. என்னடா ஒரு வருஷம் முழுக்க ஓடிடுச்சு, எதுவுமே பண்ணலையே, 2026 வரை வந்துருச்சு, இந்த வருஷத்துல என்ன பண்ண போறோம் அப்படின்னு நினைச்சு புலம்பிட்டு இருக்கீங்களா? ஸோ உங்களுக்காக ஒரு குட்டி கதை சொல்கிறேன். பிரபஞ்சத்தில் ஒரு மூலையில் காலதேவனுடைய கிடங்கு இருக்குது. அந்த கிடங்குல 2025, 26 அப்படின்னு ஒவ்வொரு வருஷத்துக்கும் ஒரு பெட்டி இருக்குது. 2025ஆவது வருஷம் முடியும் பொழுது அந்த வருஷத்துக்கான பெட்டியை எடுத்து ஓரமாக வைக்க காலதேவன் முடிவு பண்ணான். இப்போ ஒரு மனுஷன் ஓடி போய் அவன் காலை பிடிச்சு, ஐயா இந்த வருஷம் நான் எதுவுமே நினச்சதை பண்ணலை, எனக்கு இன்னும் கொஞ்சம் டைம் கொடுங்க, என் பெட்டியில் நிறைய பக்கங்கள் காலியாக இருக்குன்னு அவன் காலை பிடிச்சிட்டு எழுதானான். அதுக்கு அந்த காலதேவன் சிரிச்சுக்கிட்டே ஒரு ரகசியத்தை சொன்னானா, தம்பி, ஒவ்வொரு வருஷம் பிறக்கும்பொழுதும் நான் உங்களுக்கு கொடுக்கறது ஒரு பூட்டப்பட்ட பெட்டி தான். ஆனால் அந்த பெட்டியோட சாவியை நான் கையில் வச்சுக்கிறது இல்லை, அந்த சாவி உன்கிட்ட தான் இருக்குது. நீ 2025 பெட்டியை திறக்காமையே அதை வாசலில் உட்காந்து அழுதுட்டு இந்த காலத்தை முழுக்க வீணடிச்சிட்ட. ஸோ அதனால் அந்த பெட்டி காலியாக இருக்குது. இப்போது இந்த 2026க்கான வருஷத்தோட பெட்டியை உங்ககிட்ட கொடுக்குறேன். அதற்கான சாவியும் உங்ககிட்ட தான் இருக்குது. அதை திறந்து எழுதுறதும் அது வாசல்லே உட்காந்து அழுதுட்டு அந்த காலத்தை விரயம் பண்ணுறதும் உங்ககிட்ட தான் இருக்குதுன்னு சொல்லிட்டு மறைஞ்சு போயிட்டாராம். ஆம் நண்பர்களே, இந்த கதை சொல்ல வர விஷயம் என்னென்னா, 2026ங்கிற புது வருஷம் ஒரு மாயக்கண்ணாடி ஒன்றும் கிடையாது. அது ஒரு பூட்டப்பட்ட பெட்டி தான். அந்த பெட்டிக்குள்ளே தான் உங்களுக்கான வாய்ப்புகள், சந்தோஷங்கள், வெற்றிகள் எல்லாமே கொட்டி கிடக்கு. ஆனால் அதை திறக்க வேண்டிய உழைப்பு மற்றும் நம்பிக்கை அப்படிங்கிற சாவி உங்கள் கையில் தான் இருக்குது. காலம் வாய்ப்புகளை மட்டும்தான் தரும், ஆனால் அதை வெற்றியாக மாற்றுற அதிகாரம் நம்ம கிட்ட தான் இருக்குது. 2025 சாவியை தொலைச்சவங்க கவலைப்படாதீங்க. இன்னைக்கு 2026 உங்ககிட்ட ஒரு புது பெட்டியை கொடுத்துருக்கு. இந்த முறை உழைப்பு, நம்பிக்கைங்கிற சாவியை சரியாக பயன்படுத்துங்க. இந்த வருஷம் உங்களுக்கு நிறைய வெற்றிகளை தேடித்தரும். இந்த 2026ஆம் ஆண்டு உங்களுக்கு பல வெற்றி கதவுகள் திறக்கட்டும் என்று உங்களுக்கு வாழ்த்து கூறி விடைபெறுவது நான் உங்கள் ரவுத்திரன்.